பழனி பாபா அவர்கள் எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு அரசியலை விதைத்ததில்லை. இஸ்லாத்தை அவர் உயர்த்தி பிடிக்கிறார். இஸ்லாமிய தர்மங்களை கருத்துக்களை அவர் விவரித்து பேசுகிறார் என்றாலும் பிற மதத்தினரை விமர்சித்ததில்லை. அந்த மதத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பலை விமர்சித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாமும் பேசுவது. நாம் பேசுவதும் அதுதான். பெரியார் பேசியதும் அதுதான். பெரியார் தமிழை சனியன் என்று சொன்னார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார் என்றால் தமிழை பழிக்க வேண்டும், தமிழ் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும் என்பதல்ல. அந்த தமிழ் மொழியில் மூட நம்பிக்கைகள் நிறைந்த புராண கதைகள் தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த தமிழை ஏன் பிடித்துக் கொண்டு தொங்குகிறீர்கள்? அறிவியலும் தொழில்நுட்பமும் நிறைந்த அறிவு களஞ்சியமாக இருக்கிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், ஒன்றும் தவறில்லை என்பதுதான் அவருடைய கருத்து. தமிழிலே ராமாயணம் இருக்கிறது, தமிழிலே மகாபாரதம் இருக்கிறது, தமிழிலே தேவாரம் திருமுறைகள் இருக்கின்றன, தமிழிலே ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் புராண கதைகளை அடிப்படையாக கொண்டவை, புனைவுகளை அடிப்படையாக கொண்டவை, பகுத்தறிவு கருத்துக்களுக்கு இடம் தராதவை, அறிவியல் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்காதவை. ஒரு புத்தகத்தை படித்தால் நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் முகிழ்க்க வேண்டும், மலர வேண்டும், அறிவார்ந்த சிந்தனைகள் வளர வேண்டும். படிக்கிற போதே நமக்கு கிளை சிந்தனைகள் உருவாகும். அதுதான் சிறந்த புத்தகத்தின் அடையாளம். ஒரு வரியை படித்தால் அந்த வரி நமக்குள் ஏற்படுத்துகிற தாக்கம், அது குறித்த வேறு வேறு புதிய புதிய சிந்தனைகளை நமக்கு உருவாக்கும். அப்படித்தான் விஞ்ஞானிகள் தோன்றுகிறார்கள், அப்படித்தான் தத்துவ ஞானிகள் தோன்றுகிறார்கள். ஆனால் தமிழிலே நாம் என்ன படிக்கிறோம் என்றால் வெறும் மூட நம்பிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது என்று அஞ்சி அஞ்சி வாழுகிற ஒரு சமூகத்தை தான் அது உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு மொழி காட்டுமிராண்டி காலத்தில், மனித நாகரிகம் அடையாத காலத்தில் பேசப்பட்ட மொழியாகவே இன்றைக்கும் இருக்கிறது. தற்காலத்துக்கு ஏற்ப அது தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்கிற விரக்தியின் அடிப்படையில் சொன்ன வார்த்தை அது. பெற்ற பிள்ளை அடங்காவிட்டால் சனியனே என்று சொல்லுவதில்லையா? எங்கிருந்து வந்து பிறந்தானோ சனியன், அதனால் பிள்ளையை தூக்கி குப்பையிலே வீசி விடுவார்களா? வேண்டாம் என்று பொருளா? வெறுத்து விட்டார்கள் என்று பொருளா? ஒரு விரக்தி. தாயே பிள்ளையை சனியன் என்று திட்டுவதை நாம் பார்க்கிறோம். உட்கார்ந்து பல பேர் அந்த திட்டு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பெற்றோர் தாம் பெற்ற பிள்ளையை வசைபாடுவதால் அந்த பிள்ளையை வெறுத்து விட்டார்கள் என்று பொருள் இல்லை. இந்த தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் பெரியார். முன்னெல்லாம் லைவ் போடும்போது யானை கொம்பு மாதிரி போடுவோம், அது யானை கொம்புன்னு சொல்லுவோம். அது தேவையில்லை என்று சொன்னவர் பெரியார். தமிழ் அறிஞர்கள் இல்லை. எல்லாத்துக்கும் கைக்கு ரெட்டை கொம்பு போடுற மாதிரி ரெட்டை சுழி கை என்று எழுதுகிற போது, லை என்கிற போது யானை தும்பிக்கை தேவையில்லை, அதுவும் ரெட்டை சுழி போடலாம் என்று சொன்னவர் பெரியார். 247 எழுத்துக்கள் தேவையில்லை, அதை இன்னும் சுருக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். நாவண்ணா 2 சுழி நாவண்ணா போட்டா அப்படி சுத்தி விடுவாங்க, அது தேவையில்லை, நான் போட்டு பக்கத்துல எல்லாத்துக்கும் கால் வாங்குற மாதிரி இதுக்கும் கால் வாங்கலாம் என்று சொன்னவர் பெரியார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட பெரியாரை பழனி பாபாவால் புரிந்து கொள்ள முடிந்தது, பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, பெரியாரை போற்ற முடிந்தது. இஸ்லாமிய சொந்தங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும், நெஞ்சிலே இருத்த வேண்டும். பழனி பாபாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பெரியாருக்கு இறை நம்பிக்கை இல்லை என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு இறை நம்பிக்கை தான் முதன்மையானது. இறை அச்சம் மிக முக்கியமானது. எந்த ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறை அச்சம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற பயம் இருக்கும். கடவுள் இருக்கிறான் என்று நம்பினால்தான் கடவுள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற அச்சம் வரும். அந்த அச்சம் தேவை என்று சொல்லுகிறது இஸ்லாம். யாருக்கும் தெரியாது நாம் திருட்டுத்தனமாக ஒரு வேலையை செய்கிறோம் என்று ஒரு மனிதன் எல்லோருடைய கண்களையும் மறைத்து திருட்டுத்தனமான வேலைகளில் ஈடுபட முடியும். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ எல்லோரின் கண்களையும் மறைத்து திருட்டுத்தனமாக செய்தாலும் இறைவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நீ அவனுக்கு அச்சப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த இறை அச்சம் தேவை. எவனும் இல்லை என்று நீ எண்ணிவிடாதே. உன்னை போன்ற மனிதன் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், உன்னை சுற்றி மனிதர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை சுற்றிலும் 360 டிகிரியிலும் இறைவன் இருக்கிறான், எப்போதும் விழித்துக் கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த இறை அச்சம், அது இஸ்லாத்தில் மிக முக்கியமான. பெரியார் வேறு எந்த மதங்களையும் விமர்சிக்கவில்லை, இந்து மதத்தை மட்டும் விமர்சித்தார் என்று குறை சொல்லுகிறார்கள். ஆமாம், வேறு எந்த மதத்தையும் அவர் விமர்சிக்கவில்லை. அதற்கு 2 காரணம். அவர் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு பிற மதங்களை விமர்சிக்க கூடாது, அது ஏற்புடையதல்ல, அது நாகரிகம் அல்ல. ஒரு இந்துவாக இருந்து கொண்டு பிற மதங்களை விமர்சிக்க கூடாது. இரண்டாவது, வேறு எந்த மதங்களிலும் இல்லாத பாகுபாடு என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. பாகுபாடு
பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் பாகுபாடு, ஒரே சாதி ஒரே குடும்பம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடு, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மரியாதை, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மரியாதை. ஆம்பளை பிள்ளை எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் படிக்க வைப்பாங்க. பொம்பளை பிள்ளை எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நல்லா படிச்சாலும் வயசுக்கு வந்துட்டா நிறுத்திடுவாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. போதும், எவனுக்கோ ஒருத்தர் பிடிச்சு கொடுக்குற பொருள அதுக்கு ஏன் கொட்டி கொட்டி செலவழிச்சு படிக்க வச்சு அது நல்ல நிலைக்கு போய் வேற எவனுக்கோ போய் சம்பாதிச்சு கொடுக்கணும். இன்னொரு இடத்துக்கு தானே வாழ போகுது, எவனுக்கோ மனைவியா வாழ போகுது, யாருக்கோ பிள்ளை பெற்று கொடுக்க போகுது. அதுக்கு ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற செல்வத்தை செலவழிக்கணுங்கிற உளவியல் இந்து உளவியலாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. சமத்துவம் இல்லை. ஒரே சாதிக்குள் ஒரே குடும்பத்திற்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே கூட சமத்துவம் இல்லாத ஒரு சமூகம், ஒரு மதம், அதுதான் பாகுபாடு. பிராமணர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே தாழ்ந்தவர்கள் என்கிற பாகுபாடு. ஒவ்வொரு சாதியும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்கிற ஒரு வரைமுறை. எஸ்சி அல்லாதவர்கள் என்கிற முறை மட்டுமல்ல, தலித்துல மட்டும் பொண்ணு எடுக்க கூடாது அல்லது பொண்ணு கொடுக்க கூடாது என்கிற முறை இந்து மதத்தில் இல்லை. எந்த சாதியும் இன்னொரு சாதிக்கு பெண் கொடுக்க முடியாது, பெண் எடுக்க முடியாது. அதுவே ஒரு தீண்டாமை தான். ஓபிசி சாதிகளுக்குள்ளேயே ஒரு தீண்டாமை. இனம் கலந்து விடக்கூடாது, சாதி கலந்து விடக்கூடாது. இவ்வளவு இருக்கும் பாகுபாடுகள் இந்த மதத்திலே இருப்பதனால் இதை விமர்சித்தார் பெரியார். இதற்கு எது காரணம் என்று கண்டுபிடித்தார். இதற்கு காரணம் இந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகள் தான். அந்த கோட்பாடு வேறொன்றும் இல்லை, சனாதனம் தான். அந்த சனாதனத்தை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக சொன்ன பெயர் தான் பார்ப்பனியம் என்பது. பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது, பார்ப்பனர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது, பார்ப்பனர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது, பார்ப்பனர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் அந்த கோட்பாட்டை பார்ப்பனியம் என்று பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் இந்த மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினார். ஒரு சாதியின் பெயரால் ஒரு இசம் இருக்க முடியாது, ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு சாதியின் பெயரால் ஒரு இசத்தை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எழுந்தது. அந்த குறிப்பிட்ட சாதியின் மீதான வெறுப்பு அல்ல. இன்றைக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது சத்திரியர்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணக்கூடிய 1 அல்லது 2 பேர் தான். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் எப்போதாவது 1-2 பேர் வருவார். கேஜி பாலகிருஷ்ணன் இருந்தார், அதற்கு முன்னால் வரதராஜன் இருந்தார், இப்போது ஒருவர் இருக்கிறார், கவாய் என்ற பெயர், கவாயுடைய பெயர். மற்ற அனைவருமே உயர் சாதி, குறிப்பாக பிராமணர்கள். ஐஐடியில் இருக்கிற பேராசிரியர்களை போய் எடுத்து பாருங்கள். இதில் எப்படி ஒரு இஸ்லாமியர் வர முடியும்? எப்படி ஒரு கிறிஸ்தவர் வர முடியும்? ஐஐடி, IIM இது போல பல உயர்ந்த கல்வி நிறுவனங்கள், எய்ம்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், மத்திய பல்கலைக்கழகங்கள் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அல்லது முன்னேறிய சாதிகளை சார்ந்தவர்கள் தான் அல்லது பார்ப்பன பனியா சமூகங்களை சார்ந்தவர்கள் தான் வர முடியும், வருகிறார்கள். 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த நிலைதான் நீடிக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இன்னும் இங்கே சனாதனமே கோலோச்சுகிறது, எல்லா தலங்களிலும் சனாதனமே ஆக்கிரமித்து இருக்கிறது என்று பொருள். இதற்காக இவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வருகிறதா? இஸ்லாமியர் இங்கே என்ன செய்கிறான், கிறிஸ்தவன் என்ன செய்கிறான், தலித் என்ன செய்கிறான் என்று சீண்டிக்கொண்டே இருக்கிற இந்த கும்பல், இவர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய இவர்கள் இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்படுகிறதே, இதற்கு இவர்கள் கொந்தளிக்கிறார்களா, குமுறுகிறார்களா, ஆத்திரப்படுகிறார்களா, ஆவேசப்படுகிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றினால் போய் புடுங்கி எரிகின்ற ராமதாஸ், அந்த கம்பத்தை உடைத்து போடு என்று சொல்லுகிற மருத்துவர் ராமதாஸ், உச்ச நீதிமன்றத்தில் இந்த அநீதி இருக்கிறதே, இதை எங்களால் ஏற்க முடியாது, இந்த கொடியேற்றிய முறையை மாற்று, இடஒதுக்கீடு கொண்டு வா என்று கிடுகிடு போராட்டத்தை அறிவித்தாரா, நடத்தினாரா? இன்றைக்கு பெரியாரை விமர்சிப்பவர்களும் அதை பற்றி பேசுகிறார்களா?